ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அந்த வேலையிலேருந்து நான் நிற்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போக முடியல. கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல வேலை பார்த்தேன். ஏன் அப்படின்னா, 7 மணிக்கு விட்டாங்கன்னா வீட்டுக்கு வரத்துக்கே 10 மணி ஆகிடும். ஏன்னா 2 மணி நேரம் ட்ராவல் அப்படிங்கிறப்போ நம்மளால் பஸ்ஸு செலவுக்கே பாதி காசு போயிடுது. 15,000 சம்பளத்தில் ஒரு 5,000 கிட்டவே ட்ராவல் என்னோடக்கு அதுக்கே போயிடுது. ஆட்டோவில் சிலப்போ போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு சிலப்போ ஆட்டோ இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் சிலப்போ கார் புக் பண்ணி கூட நான் போயிருக்கேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கிறப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். அதனால் சரி 2 வருஷம் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக வேலை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தால் படித்து முடிச்சுட்டு இப்போ இவ்வளோ 2 வருஷமாக என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கிறதுனால நான் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுனால நான் இங்கேருந்து வேலை பார்த்தேன். ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க வீட்டில். அப்படிங்கிறப்போ நம்ம வேலை பார்க்காம இருந்தோம்னா அதுக்கும் சொல்லுவாங்க, இவ்வளோ காசு கட்டி படிக்க வச்சுட்டு இப்போ வீட்டில் உட்கார வச்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஒரு ரீசன். அதுக்கப்புறம் அக்காவும் படித்தோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அக்கா வேலை பார்க்க வைக்கல. அதனால் அக்கா இப்போ வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களுக்கு குழந்தைங்க அந்த மாதிரி ஆனதுனால அக்காவுக்கு இப்போ வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துமே அவங்களால இப்போ வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்கிறதுனால. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு நம்ம ஒரு 5 வருஷம்னாச்சும் வேலை பார்த்து ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கணும். எந்த படிப்பில் நம்ம இருக்கோமோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோன்னா ஒரு மேரேஜ் ஆனால் கூட அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்தால் கூட நான் அதுங்க கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்மளால் நம்ம ஒரு வேலைக்கு போனால் எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சினாச்சும் ஏதாச்சும் வேலை பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷராக இருந்தோன்னா எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படிங்கிறதுனால இத்தனை வருஷமாக என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கங்கிறதுனால நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணேன். அதுக்கப்புறம் சில விஷயங்களை நம்ம என்றைக்குமே ஒரு சில நேரத்தில் யோசிச்சு முடிவு எடுக்கணும். ஆனால் நான் இப்போ முடிவு எடுத்தது சரியான ஒரு முடிவாக தான் இருக்கும். ஏன்னா 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் ஜாப் சர்ச் பண்ணணும். அப்படிங்கிறதுனால நானும் பக்கத்தில் இருந்த ஒரு எங்கள் நியர்பை இருந்து ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவலில் இருக்கிற மாதிரி இடத்துலலாம் ரெஸ்யூம் கொடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இப்போ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சிஸ்டம் ஒர்க்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அங்கே ஒரு 2-3 இடத்துல ஓகே நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூக்கு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் ரிசைன் லெட்டர் கொடுக்காம இதில் ஏதாச்சும் ஒரு வேலை கிடச்சிச்சின்னா நம்ம கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி நான் இது பண்ணேன். சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூவில் ஒரு 2 இன்டர்வியூவில் 2லேயுமே எனக்கு செலெக்ஷன் ஆனேன். ஆனால் 17,000 சம்பளம், இன்னொன்று 18,000 சம்பளம். ரொம்ப சேலரி அதிகமாக உள்ள ஜாப் இல்லை. ஆனால் எனக்கு ட்ராவல் அவ்வளோது இருக்காது. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து நான் வீட்டில் இருந்தே போயிடுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் முடிவெடுத்தேன். சரி நம்ம இதுக்கப்புறம் நம்ம தான் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தேடிக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் அந்த வேலையில் 18,000 உள்ள இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன். பழைய இடத்துல கேட்டாங்க, ஏம்மா நீ நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்னாச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் ரீசன் சொன்னேன், இது மாதிரி எனக்கு ட்ராவலிங் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் வீட்டிலேருந்து வர்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவரும் புரிஞ்சுக்கிட்டார். சரி ஓகேம்மா, எங்கே இருந்தாலும் நல்ல ஒரு ஒர்க் பண்ணுங்கள், நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 2 மந்த்ஸ் சேலரி போன புதுசில் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 30,000 கையில் கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஜாபில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கல்யாணத்துக்கு தேவையான நகை, ஏன்னா நானும் அக்காவும் மட்டுங்கிறதுனால அக்கா அப்போ ஓரளவு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு படிக்க வச்சதுனால நகை ஒன்றும் இல்லாதனால நானாக இனிமேல் வேலை பார்த்து சேர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதனால் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணதுமே கொஞ்சம் சீட்டு கட்டி வச்சுருந்தோம் நகை எடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்மளால் மொத்தமாக கொடுத்துட்டு எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால சீட்டு கட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இருந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சீட்டு கட்டி அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்காக ஒரு 2 பவுன் எடுப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைப்போம். ஏன்னா நம்மளால் அவ்வளோ நகையும் எடுக்கிறதுக்கு மொத்தமாலாம் பணம் எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நகை எடுக்கிறதுக்காக நாங்கள் இது பண்ணி கொடுத்தோம். அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவும் சொன்னார், உனக்கு பிடிக்கலன்னா நீ வேலைக்கு போகாமல் நின்றுக்கம்மா, நான் பார்த்துக்கிறேன்
அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லைப்பா எனக்கு வந்து வேலைக்கு போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாகிட்டே நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் கல்யாணத்துக்காக ஒரு வாரம் ஆஃபீஸில் லீவ் கேட்டிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு மேனேஜரும் இத்தனை நாளாக நீ லீவ் எடுக்கலப்பா, 1 இயராகவே ரொம்ப லீவ் எடுக்கல, அதனால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நானும் வந்து லீவ் எடுத்துக்கிட்டேன். லீவ் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் அண்ணன் கூட கோவப்பட்டார். இது மாதிரி வந்து இன்னும் கல்யாணத்துக்கு 4-5 நாள் தான் இருக்குது, இப்போ தான் வந்திருக்கேன், உன்னை ஒரு 10 டேஸ் லீவ் எடுத்துகிட்டு தானே வர சொன்னேன், அப்பாவும் நானும் தானே எல்லா இடத்துக்கும் அலைகிறோம், நீயும் வந்தானே எங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல அப்படின்னோடனே, நான் என்னென்ன பண்ணுறது, ஆஃபீஸில் ரொம்ப ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு, என்னால் வந்து இது பண்ண முடியல, லீவ் எவ்வளோ நானும் கேட்டு பார்த்தேன், இந்த 1 வீக் லீவ் கொடுத்ததே எனக்கு வந்து ரொம்ப இது பண்ணாங்க அப்படின்னோடனே, நான் தான் அப்போயே சொன்னேன், உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீ ஒர்க் பண்ணாத அப்படின்னு. என்னென்ன பண்ணுறது, இப்போ படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளோட ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குல்லண்ணா, அதனால தான் எனக்கு வந்து இந்த வேலையை நான் ரொம்ப விரும்பி செய்கிறேண்ணே அப்படின்னோடனே, அதுவும் உண்மைதான்ப்பா. ஏன்னா இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு ரமேஷ் தெரியும்ல, அவன் தம்பி வந்து சரவணன் வந்து ரொம்ப நாளாக இப்போ வீட்டிலே தான் இருந்தான். எனக்கு வந்து படித்ததுக்கு ஏற்ற மாதிரி சேலரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வீட்டிலேயே தான் இருந்தேன். இப்போ 1 இயருக்கு மேலே ஆகுது. இப்போ ட்ரை பண்ணால் 1 இயராக எதுவுமே நீங்கள் வேலை பார்க்கலைங்களா, ஃப்ரெஷராக எடுக்க முடியாது, 1 இயர் நீங்கள் ஏதாச்சும் வேலை பார்த்துணுன்னு சொல்லியிருக்கு. சில இடத்துல வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, இன்டர்வியூ போனாலும் செலக்ட் ஆக மாட்டேங்கிறான். என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தான், இது மாதிரி வந்து தம்பி வந்து 1 வருஷத்தில் ஏதாச்சும் வேலைக்கு போயிருக்கலாம்டா, ஒரு 10,000 சம்பளத்துக்கு கூட போயிருந்துருக்கலாம், இப்போ எங்கே ஒர்க் பண்ணீங்க, ஏதாச்சும் சேலரி எப்படி வாங்கினீங்க, ஏன் 1 இயர் நீங்கள் ஏன் வீட்டில் இருந்தீங்க, அது மாதிரி கேட்குறாங்க. அது தெரியாமல் இவனும் வந்து இருந்துட்டான். இப்போ தான் வந்து அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுக்கப்புறம் தான் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து நம்மளால் இந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால, நான் அதனால தானே ஒர்க் பண்ணுறேன், எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ணுறேன்னு அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் தான் ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அண்ணன் வந்து சரி அடுத்தது கல்யாண வேலை என்னென்ன அப்படின்னோடனே, இல்லை மண்டபத்தில் வந்து எல்லாம் வந்து மளிகை ஜாமான் எல்லாத்தையும் வந்து இறக்கி கொண்டு வந்து வைக்கிறதுக்காக ரூமெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சமையல் ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம போய் இன்னொரு 3 நாள் தானே இருக்குது, அதனால் யார் யார் வருவாங்க என்னன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வருவாங்கன்னு கணக்கு எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து டிஃபன் இதெல்லாம் கடையில் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிஃபன் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால, அதனால நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னோடனே, சரி ஓகேண்ணே நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நானும் அண்ணனும் போயிட்டு அந்த விவரத்தெல்லாம் கேட்டு இது பண்ணோம். அம்மா கூட சொன்னாங்க, வந்தோடனே வந்து வீட்டுக்குள்ளே கூட வரல, அதுக்குள்ளே வந்து கல்யாண வேலைக்கு வந்து பிஸி ஆகிட்டான் அவன், அவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட வந்து பார்க்கல அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேறு ஏதாச்சும் முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவனுக்கும் சீக்கிரம் பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து இன்னும் 1 வருஷத்தில் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு காதில் கேட்டோன்னே நான் சொன்னேன், தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்கம்மா, அண்ணனு இப்போ 4-5 வருஷம் வேலை பார்த்தேன்னே கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதே மாதிரி இப்போ நான் 1 இயராக தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 1.5 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன், இப்போ கணக்குப்படி பார்த்தா இன்னும் ஒரு 3-4 வருஷம் நான் வேலை பார்க்கணும், வேலை பார்த்து எனக்குன்னு கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் ஆகணும். இப்போக்கி 20,000 சம்பளம் வாங்கினேன், இது ஒரு 50,000 ஆனால் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும், வர்ற பொண்ணையும் வந்து நல்லா பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு இது இருக்கணும்ல, வருமானம் இருக்கணும்லம்மா அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் தான் சரி ஆமாம் அதுவும் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. ஏன்னா நம்ம வந்து என்ன தான் வருமானம் அதிகமாக வருமானம் வர்ற இடத்துலையே ஃபேமிலியை ரன் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து இவ்வளோ கம்மி சம்பளத்துலலாம் கல்யாணம் பண்ணால் வர்ற பொண்ணுங்களும் உன்னை மதிக்காதுங்க, எப்படியும் பொண்ணு கொடுக்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால் வந்து நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னோடனே, சரி ஓகே அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நல்ல சம்பளம் வரட்டும்ப்பா, நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அம்மாவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு ஜவுளியெல்லாம் எடுத்தாச்சுப்பா, அதெல்லாம் வந்து ரூமில் இருந்து கொஞ்சம் மேல் ரூமில் எடுத்தோன்னே வைக்கணும், மாடியில் உள்ள ரூமில் எடுத்து வைக்கணும். ஏன்னா கீழே வந்து நிறையா வந்து இந்த வர்ற சொந்தக்காரவங்களாம் தங்குறதுக்கு இது அவங்க ட்ரெஸ்லாம் வைக்கிறதுக்காக அங்கேயெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லியிருக்காரு அப்பா, ஏன்னா அவங்களால மாடி ஏற முடியாது, அதனால் அப்படின்னோடனே, சரிம்மா அதெல்லாம் நான் சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் நம்ம அண்ணனை வச்சு நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டல, இனிமேல் வந்து என் பொறுப்பட எதாக இருந்தாலும் விட்டுருங்க, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாப்பா நீ வந்தால் தான் வந்து ஒரு வேலையே வந்து சரியாக முடிஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு